வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, அன்னப்பிரசன்னம் குழந்தைக்கு முதல் உணவு ஜோதிட ரீதியாக பார்க்கக்கூடிய அமைப்பை பற்றி பார்க்கலாங்க. அதாவது ஒரு குழந்தை முதல் உணவு குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கும் நம் முன்னோர்கள் கால அளவு நேரம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம் முன்னோர்கள் ஒரு குழந்தைக்கு முதல் உணவு எப்போ கொடுக்கணும், அது எந்த மாதிரி அமைப்பில் கொடுக்கணும், நேரம் காலம் அளவெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது விரிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாங்க. ஏன்னா நம்ம குழந்தைக்கு பாருங்க, முதல் உணவு கொடுக்குற உணவு குழந்தைக்கு நேரம் நல்ல நாள் இந்த மாதிரி பார்த்து நம்ம கொடுக்கும்போது அந்த குழந்தையும் அந்த நல்லா உணவு சாப்பிடக்கூடிய அமைப்பு, அந்த குழந்தையும் நல்லா ஆரோக்கியமாக வளரக்கூடிய அமைப்பு, ஆரோக்கியமான உணவுகளை விரும்பி சாப்பிடக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த குழந்தைக்கு இருக்கும். அப்படிங்கிறதுனால குழந்தைக்கு நேரம் காலம் பார்த்து தான் முதல் உணவு கொடுக்கணும் அப்படின்னு முன்னோர்கள் மூல நூல்களில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு சில குழந்தைகள் பாருங்க சாப்பிட மாட்டாங்க, சரியா சாப்பிட மாட்டாங்க, அப்படியே சாப்பிட்டாலும் வாந்தி எடுப்பாங்க, சரியா ஜீரணமாகாம உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஏதோ ஒரு குழந்தைக்கு ஆகாரம் மூலமா பிரச்சனை ஒரு சில குழந்தைக்கு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நேரம் காலம் பார்க்காம குழந்தைக்கு பெரியவங்க விவரம் தெரியாம சாப்பிட கொடுத்துட்றாங்க, முதல் உணவாக கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் குழந்தைக்கு கரெக்டாக ஆகாரம் போய் சேராமல் அந்த குழந்தை விரும்புகிற உணவு கூட சரியாக அந்த குழந்தைக்கு கிடைக்காம இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, குழந்தைக்கு முதல் உணவு கொடுக்கும்போது நேரம் கால அளவு பார்த்து தான் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளரும், ஆரோக்கியமாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வளரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இப்போ நான் முன்னோர்கள் அதுக்கு நேரம் கால அளவில் எப்போ கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, அந்த குழந்தைக்கு நம்ம உணவு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு சில அமைப்பெல்லாம் வரிசையாக கொடுத்துருக்காங்க. நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். சரிங்களா? இப்போ ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் மாதங்கள் கொடுத்துருக்காங்க. இந்தந்த மாதங்கள் குழந்தைக்கு முதல் உணவு கொடுக்கலாம் அப்படின்னு. இப்போ என்ன அப்படின்னா, ஆண் குழந்தைக்கு பாருங்க இரட்டைப்படை மாதங்கள்ல உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இரட்டைப்படை மாதங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஆண் குழந்தைக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா 6 மாதத்திலும், அடுத்தது 8 மாதத்திலும், அடுத்தது 10 மாத அளவில், இந்த மாதிரி எப்போ அவங்களுக்கு கொடுக்க முடியுதோ இந்த மாதிரி இரட்டைப்படை மாதங்கள்ல ஆண் குழந்தைக்கு முதல் உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்தது பெண் குழந்தைக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒற்றைப்படை அமைப்பில் குழந்தைக்கு முதல் உணவு கொடுக்கணும் மாதங்களில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒற்றைப்படை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த பெண் குழந்தைக்கு பாருங்க 7 மாதத்திலும், அடுத்தது 9 மாதத்திலும், அடுத்தது 11ஆம் மாதத்திலும், இந்த மாதிரி ஒற்றைப்படை மாதத்தில் பெண் குழந்தைக்கு முதல் உணவு கொடுக்கணும், ஆகாரம் கொடுக்கணும் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு நட்சத்திர அமைப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த நட்சத்திரங்கள்ல அவங்களுக்கு குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அதாவது நட்சத்திரம் அன்றைக்கு உணவு கொடுக்குறோம் இல்லைங்களா குழந்தைக்கு, அன்னைக்கு என்ன நட்சத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு பாருங்க உணவு கொடுக்கக்கூடிய நாள் அன்று ரோகிணி நட்சத்திரம், அடுத்தது புனர்பூசம், அஸ்தம், சித்திரை, அஸ்வினி, சதயம், திருவோணம், மிருகசீரிடம், அவிட்டம், சுவாதி, அனுசம், ரேவதி, உத்திரம், உத்திராடம், அடுத்தது உத்திராடாதி, இந்த மாதிரி நட்சத்திரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. சில நட்சத்திரங்கள்ல இந்த நட்சத்திரம் வரும் நாளுங்களில் சுப நட்சத்திரமா இருக்கு, இந்த நட்சத்திர நாளில் வச்சுக்கலாம், குழந்தைக்கு முதல் உணவாக கொடுக்கலாம் அப்படின்னு. அடுத்தது இந்த நட்சத்திரம் வரும்போது அந்த குழந்தைக்கும் நம்ம பார்த்துக்கணுங்க. இந்த நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம், சுப நட்சத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நட்சத்திரம் வரும் நாளில் குழந்தைக்கு முதல் உணவு கொடுக்கலாம். ஆனால் அந்த குழந்தைக்கு பாருங்க ஜல்ம நட்சத்திரமா இருக்கக்கூடாது, அதாவது குழந்தை பிறந்த நட்சத்திரமா அன்னைக்கு இருக்கக்கூடாது. அடுத்தது குழந்தைக்கு சந்திராஷ்டம நாளாகவும் இருக்கக்கூடாது. அந்த குழந்தைக்கு தாரா பலன் உள்ள நட்சத்திரமாக இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்கக்கூடிய லக்னம் நேரம், அதுக்குன்னு ஒரு லக்னம் இருக்கும் இல்லைங்களா, அந்த லக்னத்துல பாருங்க என்ன மாதிரி லக்னம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேஷ லக்னம், விருச்சக லக்னம், மீன லக்னம், இந்த லக்னம் வராத லக்னங்களா பார்த்து அந்த குழந்தைக்கு முதல் உணவு கொடுங்க அப்படின்னு. மேஷம், விருச்சகம், மீனம் இந்த லக்னங்கள் வராத பட்சத்தில். சரிங்களா? அடுத்தது அந்த லக்னத்துல
சூரிய பகவான் இல்லாத இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கணும், சூரிய பகவான் அந்த லக்னத்தில் இல்லாத இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி அமைப்பில் குழந்தைக்கு வந்து முதல் உணவு கொடுக்கக்கூடிய அமைப்பு. அன்னைக்கு நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன மாதிரி நாட்களில் கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா திங்கட்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் வந்து அவங்களுக்கு எடுத்துக்கலாம், முதல் உணவை குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இதுதாங்க நம் முன்னோர்கள் நூல்களில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது மாதிரி அமைப்பெல்லாம் இந்த மாதிரி நாள் அன்னைக்கு என்ன நாள் என்ன மாதிரி அமைப்பு பார்த்து தான் குழந்தைக்கு முதல் உணவு கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ நான் பிரித்து சொல்லிட்டு வரேன், ஒரு வாட்டி வரிசையாக சொல்லிட்டு வந்துடுறேன் சரிங்களா, புரிகிற மாதிரி. அதாவது என்ன அப்படின்னா, குழந்தைக்கு வந்து ஆண் குழந்தைக்கு வந்து இரட்டைப்படை மாதத்திலும் பெண் குழந்தைக்கு ஒற்றைப்படை மாதத்திலும் உணவு கொடுக்கக்கூடிய அமைப்பு. இப்போ உணவு கொடுக்கக்கூடிய நாள் அன்று வந்து அன்னைக்கு வந்து குழந்தைக்கு சந்திராஷ்டம நாளாகவும் இருக்கக்கூடாது, பிறந்த நட்சத்திரமாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. தாரா பலன் இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு. அன்னைக்கு வைக்கக்கூடிய அதாவது உணவு கொடுக்கக்கூடிய லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா விருச்சக லக்னமாகவும் மேச லக்னமாகவும் மீன லக்னமாகவும் இல்லாத இருக்கக்கூடிய லக்னமாக இருக்கணும். இந்த 3 லக்னத்தை தவிர்த்து மற்ற லக்னத்தை வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படும். லக்னத்தில் சூரிய பகவான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்தது நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டா இன்னொரு வாட்டியும் சொல்லிடுறேன். ரோகிணி, புனர்பூசம், அஸ்தம், சித்திரை, அஸ்வினி, சதயம், திருவோணம், மிருகசீரிடம், அவிட்டம், சுவாதி, அனுசம், ரேவதி, உத்திரம், உத்திராடம், உத்திராடாதி இந்த மாதிரி நட்சத்திரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த நட்சத்திர நாளில் இந்த மாதிரி அமைப்பில் குழந்தைக்கு வந்து ஆண் குழந்தைக்கு தகுந்த மாதிரியும் பெண் குழந்தைக்கு தகுந்த மாதிரியும் நம்ம குழந்தைக்கு வந்து முதல் உணவு கொடுத்தோம் அப்படின்னு எடுத்துட்டா அந்த குழந்தைக்கு பாருங்கள் நல்ல ஆரோக்கியமாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க, ஆரோக்கியமாக வளருவாங்க, நல்லபடியாக குழந்தைகள் வந்து நல்ல விரும்பிய உணவுகள் வந்து அடுத்தடுத்து சாப்பிடக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடுவாங்க. ஒரு குழந்தைக்கு நம்ம ஆகாரம் உணவு கொடுக்குறோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பார்த்து அந்த குழந்தைக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த எதிர்காலத்தில் அந்த குழந்தை நினைச்சது சாப்பிட்டு வளரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நேரம் பார்த்து தான் அந்த குழந்தைக்கு நம்ம உணவு கொடுக்கணும் அப்படின்னு முன்னோர்கள் மூல நூல்களில் கொடுத்துருக்கிறத நான் இப்போ சொல்லியிருக்கேன் சரிங்களா. நன்றி, வணக்கம்.